தலைவா வா, தலைமை ஏற்க வாண்ணா, சிஸ்டத்தை மாத்து, கஷ்டத்தை போக்குன்னா. இந்த பக்கம் ஒரு சவுண்ட் கேட்டுச்சு, எதுக்கு? இஷ்டத்துக்கு பேசாதியடா, முதல்ல என் நஷ்டத்தை போக்கடான்னு சொல்லி ஒருத்தர் தலையில துண்டை போட்டு அழுதுகிட்டு இருந்தாரு. யாருன்னு பார்த்தா மாநாடுக்கு சேர் கொடுத்தாருல அந்த மகான். மாநாட்டுக்கு நாற்காலி கொடுத்தவனே நடுத்தருவுல உட்காந்துட்டான். இவங்க கிட்ட நாட்டை கொடுத்தா என்ன கதிக்காகும்னு பாத்துக்கங்க. எனக்கு என் வீட்டுக்கார கூட பிடிக்காதுங்க, எங்க விஜய் மாமாவை தான் பிடிக்கும் அப்படிங்குது. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, அந்த அம்மாவோட குழந்தைங்க பார்த்தா அந்த அப்பா மேல எப்படிங்க மதிப்பு மரியாதை வரும்? அப்போ இந்த சமூகத்தை கிட்டத்தட்ட எப்படி கொண்டு வராங்க? கேலி கூத்தாக்குறாங்க. ஏற்கனவே இவங்க பல நிகழ்ச்சி நடத்தி இந்த சமூகத்தை சின்ன பின்னமாக்குற வேலையை தான் ரொம்ப காலமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது தான் அடிப்படையா அரசியலா இந்த சமூகத்துல நிறைய மாற்றங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம தான் சுதாரிப்பா இருக்கணும். நடிகன் வந்த உடனே அவன் நாடால தகுதி உண்டு அப்படின்னா மக்கள் பிரச்சனைங்கிறது A4 சீட்லயோ துண்டு சீட்லயோ பார்த்து படிப்பது அல்ல. நீ தினம் தினம் பாக்குற மக்கள் எதுல எல்லாம் கஷ்டப்படுறான், துன்பப்படுறான், துயரப்படுறான்னு இங்க இருந்து வரணும் ராஜா, இங்க இருந்து வரணும். பஞ்ச் டயலாக்ல நெஞ்சில இருந்து வரணும். A4 சீட்ல இருந்து வரதுக்கு பேர் பஞ்ச் டயலாக்ல ராஜா, அது கிரிஞ்சு டயலாக். பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு வேணுமா? ஆண் பிள்ளைகள் ஒழுக்கத்தோட வளரணுமா? அதுகளுக்கு வேலை வாய்ப்பு வேணுமா? கணவன் குடிக்கிறானே, குடிக்க வச்சு கொள்கிற இந்த கூட்டம் வேணுமா? இல்ல கொள்கையோடு கடையை மூடுவோன்னு சொல்றோம் இந்த கூட்டம் வேணுமான்னு சொல்லி தேர்தல்ல வாக்கு செலுத்துறது சம்பிரதாயம் நினைக்காம எடை போட்டு பாருங்கள். நமக்கான வாழ்வுன்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய ஓட்டு எங்க அண்ணன் சீமானை ஏற்கலப்பைய பிடிச்சிட்டு நிக்கிற இந்த விவசாய சின்னத்துக்கு போடுங்க. அதிமுக, திமுக, இந்த இப்போ ஒன்று வந்திருக்கே சீசனல் பாலிடிக்ஸ், இன்னைக்கெல்லாம் திருச்சி அதிர்துன்னு இருக்காங்க. மைக்க கொண்டு போய் பத்திரிகைக்கார் நீட்டும் போது எடுத்தேன் பாரு ஒரு ஓட்டம் அப்படின்ற மாதிரி வேக வேகமா கண்ணாடியை மூடிட்டு ஏய் வண்டி எடுப்பா அப்படின்னு சொல்லி வண்டி எடுத்துட்டு ஓடுறாப்புல. பெரியாரை தூக்கி பிடிச்ச எவனுக்கும் இந்த நாட்டுல புதுசா இந்த நாட்டை மாத்தவெல்லாம் வந்தவில்லை. இவங்க 3 பேருக்கும் ஒரே நோக்கம் தான். அண்ணாவுடைய நிலைமை இன்னைக்கு என்ன தெரியுமா? இந்த கரகாட்டக்காரன்ல ஒரு காமெடி சீன் வரும். இந்த காரை வச்சிருந்த சொப்பன சுந்தரியை இப்ப யாரு வச்சிருக்கான்ற மாதிரி அண்ணாவை இப்ப யாரு வச்சிருக்கான்ற மாதிரி போட்டி கொண்டு வந்துட்டாங்க. என்னன்னா நேத்து திமுக வச்சிருந்துச்சு, அடுத்து எம்ஜிஆர் போன உடனே அதிமுக வச்சிருந்துச்சு அண்ணாவை. இப்ப அதிமுக வச்சிருந்த அண்ணாவை யாரு வச்சிருக்கா? விஜய் வச்சிருக்காரு. ஆனா அவர் கொள்கையை தூக்கிட்டு போல, அண்ணாவோட புகைப்படத்தை தூக்கிட்டு போயிட்டாங்க. ஏற்கனவே இந்த 2 பாலிடிக்ஸ்க்கு இடையிலையும் ஒரு டீலிங் இருந்துச்சு. பெரியாரை யார் வச்சுக்கிறா, அண்ணாவை யார் வச்சுக்கிறான்னு. கருணாநிதி பெரியாரை வச்சுக்கிறட்டும், எம்ஜிஆர் அண்ணா வச்சுக்கிறட்டும்னு இந்த கடப்பா உனக்கு மடப்பா எனக்கு மாதிரி டீல் பேசி பிரிச்சுக்கிட்டு வந்ததான் இந்த 2 கட்சியும். இவன் 3ஆவதா உள்ள புகுந்து இங்க இருக்க பெரியாரை உருகி இவன் கொள்கை தலைவர்னா, அடுத்த மாநாட்டுக்கு தூக்கிட்டு இங்கிட்டு இருக்க அண்ணாவையும் உருகிட்டு வந்துட்டான். 3மே ஒரே குட்டையில் உரிய மட்டைதான், மாற்றெல்லாம் கிடையாது. ஏமாந்துராதீங்க. ரொம்ப குறிப்பா பள்ளி மாணவர்கள், அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு புரிதலும் கிடையாது. சின்ன சின்ன குழந்தைங்களை மாநாடுன்ற பேர்ல காலையில இருந்து வெயில்ல நிப்பாட்டி வச்சுட்டு எந்த மக்களை நேசிக்கும் தலைவன் செய்கிற செயலா இது? ஏய் நாம் தமிழர் கட்சி மேடைக்கு வந்து பாரியா, காலையில இருந்து களப்பணி செய்வாங்க. எல்லாரும் எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி தான் எங்க அண்ணன் இருப்பாரு. மேற்கூரை இல்லைன்னா இங்க நிக்கிறவங்களுக்கு கிடையாது, அங்க உட்கார்ந்துருக்கவங்களுக்கு கிடையாது. நாங்க காஞ்சா அவரும் காய்வாரு, நாங்க நினைஞ்சா அவரும் நினைவாரு. உன்னை மாதிரி கேரவன்லயே உட்காந்துட்டு மேல வந்துட்டா அப்படியே கருணாநிதி தனம் உட்காந்து மேல மேடையை போட்டு ஏர் கூலர், அவர் எப்படி பின்னாடி தலைக்கு கீழே எல்லா பக்கமும் ஏர் கூலர் வச்சுக்கிட்டு படுத்திருந்தாரோ, உண்ணாவிரதம் இருந்தாரோ அதே மாதிரி வர்றாங்க. சின்ன சின்ன பசங்க அவனை அரசியல் படுத்த உனக்கு வக்கில்ல, நீ கட்சி ஆரம்பிச்சு தொலைஞ்சது எங்க தலைவிதி. அந்த பசங்க மேல ஏறும்போது புடிச்சு என்னமோ அந்த புடி குஞ்சம் பிடிச்சி இந்த கோழி குஞ்செல்லாம் வரும்போது தூக்கி எறிவாங்களா அது மாதிரி புடிச்சு எறிகிறாங்க. 10,000 சேரை உடைச்சிருக்காங்க சுக்குநூறா. அவன் சொல்லிட்டு போறான், ஏய் எந்த நம்ம முன்னாடி திமுக விமர்சனம் பண்ணுவோம், சேரை தூக்கிட்டு போவாங்க, என்ன கிடைச்சதெல்லாம் தூக்கிட்டு போவாங்க. இவங்க வாட்டர் பேக்கெட் தூக்கிட்டு போவாங்க, கீழே விரிச்சிருந்தாங்கல்ல அந்த ஸ்கிரீன் கிளாத் மாதிரி, அதை கிழிச்சு ஒவ்வொருத்தரும் அவன் வீட்டு ஜன்னல் கதவு கர்டைன்ஸ் எல்லா அளவும் எடுத்து கிழிச்சுக்கிட்டு இருக்கான். இது எல்லாத்தையோட ஹைலைட் என்னன்னா, தண்ணி பாட்டில் தூக்கிட்டு போனா பரவாயில்லைங்க, ஒருத்தர் பார்த்தா பாட்டில் தண்ணிலாம் நமக்கு பத்தாதுன்னு சொல்லி தண்ணி டேங்கோட தலையில வச்சு தூக்கிட்டு போயிட்டாங்க. உங்க ஓப்பனிங்க பெரிய ஓட்டையா தான் இருக்கு, அம்பட்டு ஓட்ட சொல்ற மாதிரி இருக்கு. சின்ன சின்ன பிள்ளைகளை எல்லாம் ரசிகர் கூட்டமா, ரசிகர் எங்க சந்திக்கணுமோ அங்க சந்திக்கலாம். அரசியல் படுத்தணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா முதல்ல அரசியல்னா என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். சும்மா எடுத்த உடனே எல்லாருக்கும் குறி, நான் நாளைய முதல்வரே சிஎம் எங்க தலைவர் கோட்டையில கொடியேத்துவாரு, விளங்கிரும் கோட்டையில கொடியேத்துனா நீ தாண்டா எங்களை விட அதிகமா கஷ்டப்படுவீங்க. யார் யாரு கொள்கை தலைவரோ ஒரு 5 நிமிஷம் பேசுங்க. அஞ்சலி அம்மாள் பத்தி சொல்லுங்க, காமராஜர் பத்தி சொல்லுங்க. ஆஹா
சட்டியில இருந்தாதாங்க அகைப்பையில வரும். நீங்க ஏதாவது கேட்டு நாங்க ஏதாவது சுரண்டி சட்டி வெறும் சட்டின்ற சத்த வெளியில கேட்டுரும். அதனாலதான் இன்ன வரைக்கும் ஐயா பத்திரிகையாளரே சந்திக்கல. எங்க பத்திரிகையாளரை பாருங்க, வடிவேல் சொல்லப்பல, என்ன ஆனாலும் பரவாயில்ல, கிரௌட என்கிட்ட அண்டை விட்டுறாதான் எனக்கு அலர்ஜி அப்படின்ற மாதிரி பத்திரிகையாளர்களை பக்கத்துல கூட அண்ட விட மாட்டாங்க. ஏன்னா இங்க ஒண்ணு இல்ல, விஷயம் ஒண்ணு இல்லைங்கிறது வெளியில தெரிஞ்சிரும். 10 டேக் 15 டேக்னாலும் வாங்கிடலாம். எங்க ரீல் ஸ்கிரீன்ல நீ வாங்கிடலாம். இது ரியல் ஸ்கிரீன் ராஜா. இங்க ஒன் மேன் ஷோ, இங்க எல்லாமே சிங்கிள் டேக்கு. உன் பருப்பிங்க வேகாதுன்னு உனக்கு தெரியும், ஆனா உன் கூட்டத்துக்கு தெரியாது. அணில்னு சொன்னா கோவப்படுறாங்க. ஆனா இவங்க தான் சொல்றாங்க, பாத்தீங்களா ஹிந்தி பீஸ் வேணாண்டி தமிழ் பீஸ் வேணும். பாட்டுல சொன்னதெல்லாம் உண்மைன்னு எடுத்துக்கிறாங்க. அதே விஜய் தான் பாடினாப்புல, அணிலாக மாறவா அங்கங்கே தாவவா அப்படின்னு அவர் தாங்க பாடி இருக்கிறாரு. ஆனா அணில்னு சொன்னா எங்களுக்கு கோவம் வருது. தம்பி நாங்க சொல்லல அணில்னு, நாங்க விமர்சனமும் பண்ணல. அணிலாக அம்மா அம்மா உலகத்தை காத்து ரட்சிக்கும் தாயே அப்படின்னு உங்க தளபதி இருக்காருல்ல, அவர் தான் அப்படி கையை கட்டிட்டு தலைவா பட ரிலீஸ்க்கு அங்க போய் நின்னார். நாங்க தான் அதிமுகவோட வெற்றிக்கு அணில் போல நாங்க உதவணும் அப்படின்னு பேசினாருங்க. அதனாலதான் அணில் விமர்சனம் பண்ணல. நீங்க சொன்னதை உங்களுக்கு திருப்பி சொல்றோம், அவ்வளவுதான். நெஞ்சில் குடியிருக்கும் நெஞ்சில் குடியிருக்கும் சொல்றியப்பா, அவரோட வீட்டுக்காரமாவே ஒரு வீட்டுல குடியிருக்கலையாமே. அப்பா அம்மாவே மேடையில மகனை பார்த்த உடனே நீங்க நினைச்சிருப்பீங்க, ச்சே அப்பாவுக்கும் அம்மாவும் மகனம் அப்படி வாஞ்சையோட கட்டி பிடிக்கிறாங்களே, எவ்வளவு ஒரு பாண்டிங் அப்படின்னு. அந்த அம்மாவே மகனை பார்க்கணும்னா மாநாட்டுல தாங்க பார்க்க முடியும். பெத்த தாய்க்கே இந்த நிலைமை. ஓட்டு போட்டா தொகுதி பக்கம் போக மாட்டாரு. 234 தொகுதியில எந்த தொகுதி ஜெயிச்சாலும் உங்க தொகுதி மக்களா இருக்கட்டும், தொகுதியை பனையூருக்கு பார்சல் பண்ணிடுவாப்ல. இதுதான் இவங்களுடைய பாலிடிக்ஸ். இந்த சின்ன பிள்ளைகளோட பாலிடிக்ஸை வச்சு பெருசா எடுத்துக்கிட்டு இந்த பசங்க பேரண்ட்ஸை கன்வின்ஸ் பண்றாங்க. எங்க தலைவருக்கு ஓட்ட போட்டுருங்க, எங்க தலைவர்கிட்ட நாட்டை கொடுத்துருங்க அப்படின்னு அவங்க கன்வின்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது மோசமான விளைவுகளை உண்டு பண்ணும். ரொம்ப தெளிவா இருங்க. திராவிடம்னு தூக்கிட்டு வர அவ்வளவு உரத்துடன் தான் திருடுறதுக்கு வரான். முதல் மாநாட்டிலையாவது புரிதல் இல்லாம கூட ஒரு விஷயத்த சொன்னாரு, திராவிடமும் தமிழ் தேசியமும் 2 கண்ணு அப்படின்னாப்புல. அண்ணன் கேள்வி கேட்டா சொன்னார், திராவிடத்துக்கு தமிழ் தேசியம் எதிரி, தமிழ் தேசியத்துக்கு திராவிடம் எதிரி. ஒன்னு இந்த பக்கம் இல்லை, இது அந்த பக்கம் நின்ட்டார். அவர் என்ன சைடோ அதை கரெக்டா முடிவு பண்ணி நின்னுட்டாரு. இந்த வந்துட்டாப்புல. அப்ப திராவிடத்துக்கு எதையெல்லாம் பிடிச்சா நான் இன்னும் உறுதியா திராவிடன்னு தெரியுமோ அதெல்லாம் தூக்கி பிடிக்க ஆரம்பிச்சார். யாரு? எம்ஜிஆர், அண்ணா, பெரியாரு. மீதி பேரை பாருங்க பேக்ரவுண்டு கொண்டு போயிட்டாரு. ஃப்ரண்ட் ரோக்கு யார் வந்துட்டா? அண்ணாவும் பெரியாரும். ஒருத்தர் திமுக, இன்னொருத்தர் அதிமுக. அப்ப மறுபடியும் இன்னொரு திராவிட கட்சியை தூக்கி பிடிச்சா இவங்களுக்காக ஆட்டையை போடுறது, எந்தெந்த கான்ட்ராக்ட் எங்கெங்க கிடைக்கும், எது எதுல கிடைக்கும் எல்லா டீட்டெயிலும் தெரியும். அவனுக்கு அதை கூட ஸ்கிரிப்ட்ல எழுதுனாதான் தெரியும். ஆட்டையை போட கூட ஸ்கிரிப்ட் கேட்பாங்க. பாத்துக்கங்க. மண்ணையும் மக்களையும் நேசிக்கிற ஒரு தலைவன் ஒவ்வொரு தேர்தலையும் தனியே களம் காண்கிறான். தொடர்ந்து தோல்விதான் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க, நாங்க சொல்லல. ஏன்னா வாக்கு சதவீதம் என்பது அதிகரித்து கொண்டே போகுது. எங்களை பொறுத்த மட்டும் அது வளர்ச்சி. 10 பைசா கொடுக்கல நாங்க ஓட்டுக்கு. இங்க உட்கார்ந்துருக்க யாரு காசுக்காக வேலை செய்ய மாட்டாங்க. மண்ணையும் மக்களையும் நேசிச்சு எங்களுடைய கருத்துக்களை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்ப்பாங்க. இவங்க நினைக்கிற மாதிரி மக்களுக்கு போய் பிரியாணியை கொடுக்கறது, கோட்டு வாங்கி கொடுக்கறது, இதெல்லாம் வாங்கி கொடுத்து அந்த ஓட்டை விலை கொடுத்து வாங்கிட்டு இவன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வர்றவன் உங்ககிட்ட இருந்து எதையாவது எடுத்துட்டு போலாமா, எவ்வளவு அல்லலாம் அப்படிதான் பாப்பாங்க. வேற எதுக்கும் இவங்க உதவ மாட்டாங்க. வாரிசு அரசியல் எதிர்த்து அரசியல் பண்ண வராரு. இதே மாதிரிதான் ஏற்கனவே ஒருத்தர் வாரிசு அரசியல் எதிர்த்து பண்ண வந்தாரு. யாரு? 2019 கமலஹாசன் வந்தாரு. இப்ப அவர் எங்க இருக்காரு? டார்ச் லைட்லாம் எடுத்து டிவி எல்லாம் உடைச்சாப்புல. இப்ப நான் பார்த்தேன் டார்ச் லைட் ஏன் இப்பெல்லாம் எரியுறது இல்ல, பேட்டரியை கலட்டணும், அறிவாலயத்துல அடமானம் வச்சிட்டோம். அடுத்தது நெக்ஸ்ட், அடுத்து ரெஸ்ட். எங்க முதலமைச்சர் கனவெல்லாம் கிடையாது, வரும்போதுதான் இருந்துச்சு. இப்ப ஒரே ஒத்த ராஜ்யசபா சீட்டு, ஒத்த சீட்டுக்கா இவ்வளவு பேரு கூட்டினாங்க. அப்போ கமலஹாசனை நம்பி IAS படிச்சவங்க, IPS படிச்சவங்க எல்லாம் பின்னாடி போனாங்க. இன்னைக்கு அவங்க மனநிலையெல்லாம் யோசிச்சு பாருங்க. சரி, இந்த அரசியல் தாக்கடை தாண்டா, இவங்க பின்னாடி போறதுல வேஸ்ட், இனி எவன் எக்காடு கட்டானா நாசமா போனான்னு நட்டுக்கிட்டு நின்னா என்னன்னு உதறிட்டு அந்த ஆர்வத்தோட வந்தாங்கல்ல, அவங்கெல்லாம் அவங்க வேலையை பார்க்க போயிருப்பாங்க. இந்த வேலையைத்தான் அன்னைக்கு கமலஹாசன் செஞ்சாரு. அந்த கமலஹாசனுடைய மிச்சம் தான் இந்த விஜய். இன்னும் களத்துக்கு வரல. முதல்ல அந்த பழமொழி சொல்லுங்க, நோண்டோணும், அப்புறம் தோண்டோணும், அப்புறம் நடணும், அப்புறம் ஊத்தோணும், அப்புறம் வளர்க்கணும். வந்த உடனே முதலமைச்சர் நாற்காலியிலே உட்காருவீங்க அப்படின்னா எங்களை எல்லாம் பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? பாத்தீங்களா, நம்மளை பார்த்து பயந்துட்டாங்க. உங்களை பார்த்து பயப்படல ராஜா.
70 வருஷமாக இந்த திராவிட சாக்கடையில் விழுந்த எங்க முன்னோர்களை எங்களால் மாற்ற முடியவில்லை. ஆனால் அடுத்த தலைமுறை பிள்ளைகளை எப்படியாவது மாற்றிவிட வேண்டும் என்பதற்காக போராடி ஒரு தலைமுறையை புரட்சிக்கு தயார் செய்து கொண்டிருக்கும் போது புண்டாக்கு நடிகன் என்ற திரைக்கவர்ச்சியை காட்டி அவர்களை மீண்டும் அந்த சாக்கடை நோக்கி திருப்புகிறார் இல்லையா? அதைத்தான் கடுமையாக எதிர்க்கிறோம். இதுல பெருமை வேற. உங்களுக்கு என்ன, ஒரு அம்மா பேசும்போதெல்லாம் பார்க்க ரொம்ப கேவலமா இருந்துச்சு, ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. அந்த அம்மா சொல்லுது, சிரிக்குது, அப்படி ஒரு சந்தோஷம், சிரிப்பு, உற்சாகத்தோட. எனக்கு என் வீட்டுக்கார கூட பிடிக்காதுங்க, எங்க விஜய் மாமாவை தான் பிடிக்கும் அப்படிங்குது. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அந்த அம்மாவோட குழந்தைங்க அதை பார்த்தா அந்த அப்பா மேல எப்படிங்க மதிப்பு மரியாதை வரும்? அப்ப இந்த சமூகத்தை கிட்டத்தட்ட எப்படி கொண்டு வராங்க? கேலி கூத்தாக்குறாங்க. ஏற்கனவே இவங்க பல நிகழ்ச்சி நடத்தி இந்த சமூகத்தை சின்ன பின்னமாக்குற வேலையை தான் ரொம்ப காலமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது தான் அடிப்படையா அரசியலா இந்த சமூகத்துல நிறைய மாற்றங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம தான் சுதாரிப்பா இருக்கணும். நடிகன் வந்த உடனே அவன் நாடால தகுதி உண்டு அப்படின்னா மக்கள் பிரச்சனைங்கிறது A4 சீட்லயோ துண்டு சீட்லயோ பார்த்து படிப்பது அல்ல. நீ தினம் தினம் பாக்குற மக்கள் எதுல எல்லாம் கஷ்டப்படுறான், துன்பப்படுறான், துயரப்படுறான்னு இங்க இருந்து வரணும் ராஜா, இங்க இருந்து வரணும். பஞ்ச் டயலாக்ல நெஞ்சில இருந்து வரணும். A4 சீட்ல இருந்து வர்றதுக்கு பேர் பஞ்ச் டயலாக்ல ராஜா, அது கிரிஞ்சு டயலாக். கொள்கையும் கோட்பாடற்ற கூட்டம் ஒரு நாளும் நிலைத்திருக்காது. இதுல பெருமை வேற. எந்த பிள்ளைகளை போய் கேளுங்க, கொள்கை என்னன்னு கேளுங்க, எங்களுக்கு கொள்கையெல்லாம் தெரியாதுங்க. ஒருத்தர் பேசுறாரு, எங்க தளபதி களத்துக்கு வரணும், மக்கள் பிரச்சனை எல்லாம் என்னன்னே தெரியாம கட்சி ஆரம்பிச்சு 2 மாநாடு போட்டாச்சு. வந்தவன் சொல்றான், எங்க தளபதி இனிமேதான் மக்கள் பிரச்சனையை பத்தி தெரிஞ்சுக்குவாரு, மக்களை போய் சந்திப்பாரு, அது வரைக்கும் என்ன பண்ணுவாரு, எல்லாரையும் பனையூருக்கு வர சொல்லி பாடம் எடுப்பாரு. எவ்வளவு ஒரு மோசமான சூழல்ல உட்கார வச்சிருக்காங்க. இவ்வளவு போராடுகிற பிள்ளைகளை ஏன் நாம் தமிழர் கட்சி வேண்டும்னா, இன்னைக்கு எங்கேயாவது யாருக்காவது குருதி தேவையா, கூப்பிடுற நாம் தமிழர் கட்சிக்காரன் கூப்பிடுறது எங்களை தான். அது எந்த வகையா இருந்தாலும் அவங்கிட்ட எங்க பிள்ளைய எந்த நேரமும் குடிச்சிட்டு மட்டையாய் படுக்கிறது எங்க பிள்ளை இல்லப்பா, எப்ப கூப்பிட்டாலும் வருவாங்க. இத்தனோண்டு பிள்ளையில இருந்து பெரியால இருந்து வயசானால இருந்து பாருங்க, சனிங்காயிருந்தா பண விதை பிறக்க போவான், ஒரு வாரம் அடுத்த வாரம் போய் நட போவான். பிள்ளைங்க அரசியல் படுத்துவதுன்னா என்னன்னு வந்து கத்துக்கோங்க முதல்ல. இங்க சும்மா ஜெயிச்சுட்டா எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா வெற்றிங்கிறது திமுகவுடைய வெற்றி அதிமுகவுடைய வெற்றி கிடையாது. வெற்றிங்கிறது தேர்தலில் ஓட்டு போட்ட மக்களுக்கானதா இருக்கா? ஜெயிச்சது மக்களா? மக்கள் ஜெயிச்சிருந்தா எதுக்கே 4 போடி பஸ் ஸ்டாண்ட்ல ஒட்டியிருக்கான், 4.5 வருஷம் கழிச்சு போஸ்ட் ஒட்டியிருக்கான், ஓரணியில் திரளுவோம், 45 நாட்களில் உங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றுவோம். 4.5 வருஷம் புடுங்க முடியாததை 45 நாள்ல புடுங்குவோம் இருக்கான். அதையும் நம்பி உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு போறது. இலவச அரிசியை யாராவது தேடுவீங்களா? ஒண்ணு இல்ல. உங்க குடும்பத்துக்கு ஒரு 50,000 மாசம் வருமானம் வர்றதுக்கு உங்க ஊர்லயே இந்த அண்ணன் சொன்ன மாதிரி பழக்கூழ் தயாரிக்கிற ஃபேக்டரி, ஏலக்காய் ஃபேக்டரி, எல்லா ஃபேக்டரியும் போடியிலையும் தேனிலையும் இருந்துருச்சுன்னா இங்க இன்ஜினியரிங் படிச்ச பசங்க சென்னையில போய் ஐடி கம்பெனில வேலை பார்க்க வேண்டியதே இல்லை. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சவனுக்கு இங்கே மெஷினரி பார்க்கறதுக்கு வேலை இருக்கும். எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் படிச்ச பையனுக்கு அதே ஃபேக்டரிகள்ல வேலை இருக்கும். ஆடு மாடு வளர்க்கறத அவமானம் நினைக்கிற தற்கொலைகளுக்கு சொல்றேன். ஆடு மாடுனா குச்சியை தூக்கிட்டு விரட்டிட்டு போறது இல்லப்பா, சுத்தி வேலி போட்டுருவாங்க, மின்கம்பி போட்டு அதுக்குள்ள ஆடு மாடை வளர்க்கணும். டெய்ரி ஃபார்ம் இன்னைக்கு 1 லட்சம் கோடிக்கு மேல அதுல சந்தை பொருளாதாரம் இருக்கு. ஆனா நீ எதை தூக்கி பிடிப்ப? சாராய பொருளாதாரத்தை. ஏன் தெரியுமா? அதுல வருமானம் இருக்கு அப்படிங்கிறதுக்காண்டி அவன் சாராயம் விற்கல. அதை குடிச்சாதான் நீங்க சிந்திக்க மாட்டீங்க. சிந்தனையற்ற ஒரு சமூகத்தை உருவாக்குவதுதான் அவன் நோக்கம். மறுபடியும் சொல்றேன், மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் மண்ணை நேசிச்சு நிக்கிற பிள்ளைகளை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஜெனரலா சினிமாக்கள்ல சொல்ற மாதிரி சொல்லணும்னா, நாம நேசிக்கிறவங்களோட நம்மளை நேசிக்கிறவங்க அமைகிறதுங்கிறது பெரிய விஷயம். அது வாழ்க்கைக்கு அமைஞ்சாலே பெரிய விஷயம். அரசியல் தளத்துல ஒரு இளைய தலைமுறை பிள்ளைகள், ஒரு மக்கள் ராணுவம் அமைவது என்பது உங்களுக்கு கிடைத்த வரம், கடைசி வாய்ப்பு. இந்த தேர்தல் 2 முனை போட்டிதான். பிரபாகரனின் பிள்ளைகளா, பெரியாரின் தொல்லைகளா? பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு வேணுமா? ஆண் பிள்ளைகள் ஒழுக்கத்தோட வளரணுமா? அதுகளுக்கு வேலை வாய்ப்பு வேணுமா? கணவன் குடிக்கிறானே, குடிக்க வச்சு கொள்கிற இந்த கூட்டம் வேணுமா? இல்ல கொள்கையோடு கடையை மூடுவோன்னு சொல்றோம் இந்த கூட்டம் வேணுமான்னு சொல்லி தேர்தல்ல வாக்கு செலுத்துறது சம்பிரதாயம் நினைக்காம எடை போட்டு பாருங்கள். நமக்கான வாழ்வுன்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய ஓட்டு எங்க அண்ணன் சீமானை ஏற்கலப்பையை பிடிச்சிட்டு நிக்கிற இந்த விவசாய சின்னத்துக்கு போடுங்க.